ஹாய், திஸ் இஸ் விஜய் மீனா. வெல்கம் பேக் டு சேனல் விஜய் விஸ்டா லைஃப் அன்ஸ்கிரிப்டட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாம் ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் விமனாக இருந்தாலும் சரி, ஒரு அம்மாவாக இருந்தோன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த vlogல எங்களோட நியூ ஃபேஸ் ஆஃப் லைஃப் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு ஹோம் மேக்கராக, ஒரு ஸ்கூல் கோயிங் கிட்டோட அம்மாவா என்னோட டே எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாமா? யூஸ்வலாக ஆதிக்கு ஒரு டேவே ஒரு கிளாஸ் மில்கில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா தான் பிரேக்ஃபாஸ்ட், ஸ்நாக்ஸ் எல்லாமே. இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் நான் ராகிக்குள்ளே ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறேன். இந்த சேஞ்சஸ்க்கான நெசசிட்டி என்ன எல்லாமே நான் வந்துட்டு போக போக ஒவ்வொன்றா ஷேர் பண்ணுறேன். ராகிக்குள் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். ஒரு கிளாஸ் மில்க், ஒரு கிளாஸ் வாட்டர், அதில் 3 ஸ்கூப்ஸ் ராகி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு மன்னா ராகி தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நல்லா இருக்கு. இது எல்லாத்தையுமே லம்ப் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் ஸ்டவ்வில் வைக்கணும். ஸ்வீட்னஸ்க்கு நான் ஜாகரி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேட்ஸ் பவுடர் இல்லைனா வேறு எந்த சுகர் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா லம்ப் இல்லாமல் கொஞ்சம் திக்காக ராகி கூழ் ப்ரிப்பேர் ஆகிடும். இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் நான் மினிசோவில் வாங்கியிருந்தேன். குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மிடில் பார்ட்டிஷன் தான். இது ரிமூவபிள் அண்ட் மூவபிள். நம்மளோட ஸ்பேஸ் ரெக்குயர்மெண்ட்க்கு தகுந்த மாதிரி இதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு ஒரு பனானா, ஏலக்கி பனானா தான் நான் கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு நட்ஸ் லட்டு, ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு. 1 வீக்குக்கு தேவையானது மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் லட்டுவோட சைஸ் வந்து பெருசாக தான் இருக்கும். ஏன்னா சாப்பிடும்போது அவன் கீழே சிந்திட்டு சாப்பிட்டாலும் அவனுக்கு ரெக்வயர்டு குவான்டிட்டி கிடைக்கணும். அதுக்காக தான் இதை வந்துட்டு டிமார்ட்டில் வாங்கின இந்த ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஸ்நாக்ஸுக்கு என்ன இவ்வளோ சிம்பிளாக பேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் இவ்வளோ நாள் கொடுத்து விட்ட ஸ்நாக்ஸை வந்துட்டு அவன் ப்ராப்பராக சாப்பிடவே இல்லை. சரி, வெறும் அவனுக்கு பிடிச்ச ஐட்டத்தை மட்டும் சிம்பிளாக கொடுக்கலாம். அட்லீஸ்ட் இதில் கொஞ்சம் உள்ளே போச்சுன்னா கூட எனக்கு ஹாப்பி தான். இந்த பேபி மார்னிங் ஆதிக்கு ப்ரஷ் பண்ணி விடுறது, குளிச்சு விடுறது எல்லாமே பார்த்தி டேக் கேர் பண்ணிப்பார். ஏன்னா அவர்கிட்ட கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுவான். நான் அவனோட ஸ்கூலுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயமா பார்த்து பேக் பண்ணிடுவேன். இன்னொரு முக்கியமான விஷயம், அவன் ஸ்கூலுக்கு கொடுக்குற எல்லா ஐட்டமுமே வந்துட்டு லேபிள் பண்ணியிருக்கணும்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இந்த லேபிள் வந்து நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். வாட்டர் ப்ரூஃப் தான், நல்லாவே கேட்குது. 1 இயராக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் டைம் பார்க்கும்போது அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருந்தது. ஸ்டாக்கில் வந்துருச்சுன்னா நான் லிங்க் கீழே ஆட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். ஆதியோட ரீசன்ட் ஃபேவரட் இந்த ஸ்டிக்கர் புக் தான். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் எப்படின்னா முன்னாடி பேஜஸ் எல்லாமே எம்டியாக இருக்கும். லாஸ்ட் ஃபியூ பேஜஸில் ஸ்டிக்கர் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டிக்கர் எடுத்து அந்த ஷேப்க்கு தகுந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கணும். இதில் வந்துட்டு நிறைய புது விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஆதி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே இதை பண்ணிகிட்ருக்கான். என்னடா இவ்வளோ ஸ்மூத்தாக ஸ்கூலுக்கு கிளம்பி போயாச்சே அப்படின்னு பார்க்காதீங்க. இடையில நடந்த அழுகாச்சி, ஆர்ப்பாட்டம், கயோஸ் எல்லாமே நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணலை. எல்லா நாளுமே இப்படி ஃப்ரீயாக vlog எடுக்க முடியாது. டைம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கவர் பண்ணி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் 1 hour மாதிரி குக் வருவாங்க. அவங்க லஞ்சுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. நான் வந்துட்டு ஆதிக்கு தேவையான காய்கறிகள், ரிமைனிங் எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் எல்லாமே நான் குக் பண்ணிடுவேன். ஆதியோட ஸ்கூல் டைம் கொஞ்சம் ஏர்லியாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை நான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக சாப்பிட முடியும். இந்த 3 இயர்ஸில் லாஸ்ட்டாக எப்போ சூடாக தோசை சாப்பிட்டேன்னே எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட்டில் கை வைக்கும்போது தான் அவன் அழுவான். அவனுக்கு ஏதாவது ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும், இல்லைன்னா பாட்டி போயிடுவான். இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லலாம் பார்த்துருக்கீங்கல்ல, அம்மா சாப்பிட உட்காரும்போது குழந்தை வந்துட்டு அம்மா பாத்ரூம் அப்படிங்குள்ள அதே தான் எக்ஸாக்ட் சினாரியோ தான் இங்கேயும் நடக்கும். பார்த்தி அவனை ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவாரு. அவருக்கு ஹாஃப் பாயில் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஹாய், ஆதி ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு, பார்த்தி ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன். வீடே வந்துட்டு அப்படியே பின் ட்ராப் சைலண்ட்டில் இருக்குன்னு தான் சொல்லணும். இது எனக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கான்னா, என்னோடய மீ டைம் எனக்கு நிறையா கிடைக்கிற மாதிரியும் இருக்குது. என்னோடய வேலையெல்லாம் கொஞ்சம் அன்இன்டரப்டடாக செய்கிற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் நான் வந்துட்டு ஆதியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சரி, ஓகே, உங்களுக்குலாம் வந்துட்டு இந்த விஷயத்தை இன்னும் ஷேர் பண்ணல.
ஆதி வந்துட்டு அஃபீஷியலி ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணிட்டான். லாஸ்ட் இயர் விலாகில் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. அது வந்து ப்ளே ஸ்கூல். நிறைய பேருக்கு வந்துட்டு கன்ஃபியூஷன். நான் வந்து இன்ஸ்டாவில் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது எல்லாமே கேட்டிருந்தாங்க. அதான் ஆல்ரெடி ஆதி ஸ்கூலுக்கு போயிட்டான்ல, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல்னு போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. அது என்னன்னா ப்ளே ஸ்கூல். ஃபுல் அண்ட் ஃபுல் விளையாட்டு அந்த மாதிரி ப்ளே பேஸ்ட் லேர்னிங் தான். இது வந்துட்டு அஃபீஷியல் ஸ்கூல் நாம போனோம் இல்லையா அந்த மாதிரி வீட்டிலேருந்து லைக் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் அவே நானே கொண்டு போய் கூட ட்ராப் பண்ணிவிட்டு பிக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தி ட்ராப் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கிளம்பிக்கிறாரு. ஸோ லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்துட்டு 1 ஹார் செட்டிலிங் டைம் மாதிரி கொடுத்தாங்க. கொஞ்சம் அழுதான். பட் அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் இவன் என்ன அழுதாலுமே அப்பா அம்மா உள்ளே வரமாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால ஓரளவுக்கு மேனேஜ் ஆயிடுச்சு. இந்த மண்டே டியூஸ்டே வந்துட்டு 2 ஹார்ஸ் தான். ஓகே, வெட்னஸ்டேலேருந்து வந்து ஃபுல் ஸ்கூல் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் இன்னொரு விஷயம் தெரியுமா? ஸ்கூல் டைமிங் தான். நாமெல்லாம் படிக்கும்போது லைக் 8:30 மேபி 9 அந்த மாதிரி தான். 8:30க்கு அசம்பிளி இருக்கும்னு நினைக்கிறேன். 9க்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும். இங்கே என்ன தெரியுமா ஸ்கூல் டைமிங் பெங்களூரில்? ஹோல் பெங்களூர்லேயுமே ஸ்கூல் டைமிங் வந்துட்டு 8 to 12. 8 அவன் கிளாஸ் கவனிக்க போகிறான். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து மில்க் கொடுத்து அவன் வந்துட்டு அந்த பார்ட்டி ஒர்க் எல்லாமே போய் இது வந்துட்டு நினைக்கிறதுக்கே ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லி 3 டேஸ் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ விலாக் வந்துட்டு ஃப்ரைடே எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, ஸோ வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே 3 டேஸ் வந்துட்டு 6க்கே எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, ஸ்நாக்கு எல்லாமே கொடுத்தாச்சு. இங்கே எப்படின்னா அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸ்கூல்லனா 8க்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு குழந்தைங்கள அனுப்பிச்சி விட்டுறணும். 10 வந்துட்டு ஒரு ஸ்நாக் பிரேக் 30 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இமேஜின் பண்ணுங்கள், நம்ம குழந்தைங்க வந்துட்டு 8க்கு முன்னாடி நம்மனாலேயே வந்து சாப்பிட முடியாது. 8க்கு முன்னாடி அவன் வந்துட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு எப்படி போவாங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய பெரிய கொஷின் தான். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டே வந்து சுத்தமாக எதுவுமே சாப்பிடல. நேற்று வந்துட்டு ஒரு ஹாஃப் பேன்கேக் சாப்பிட்டேன். அப்புறம் கொஞ்சம் பால் கொடுத்தேன். ஸ்நாக்ஸ் வந்துட்டு சுத்தமாக டச் பண்ணல. நான் வந்துட்டு அழகழகாக பென்டோ பாக்ஸஸ்லாம் வாங்கி வெரைட்டியாக கொடுத்துருந்தேன். ஏன்னா இவனுக்கு எப்படின்னா நிறைய மல்டிபிள் ஐட்டம்ஸ் பார்த்தானா கொஞ்சம் எக்ஸைட் ஆகி சாப்பிடுவான். நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ, மினி பேன்கேக், லட்டு வந்துட்டு ட்ரை ஃப்ரூட் லட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ட்ரை ஃப்ரூட் லட்டு ஹாஃப், ஸ்வீட் பொட்டேட்டோ டச்சே பண்ணல. மினி பேன்கேக்லாம் காலி ஆகிடுச்சின்னு பார்த்தா மேம் கிட்ட கேட்டப்போ சொல்கிறாங்க எல்லாம் தூக்கி போட்டானாமா. எனக்கு என்னென்னா ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. சரி ஓகே, இன்னும் 15 இயர்ஸ் இந்த ஜேர்னி. இதுக்கு இன்னும் பெரிய டைம் இருக்கு அவன் ஃபுல்லாக செட்டில் ஆக. பட் ஸ்டில் இந்த 2 டேஸ் அவன் ஒழுங்காக சாப்பிட்லனாலே ஒரு மாமாக வந்துட்டு அப்செட் ஆகிடுச்சு. நார்மல் ஆயிடுறான் அப்படின்ட்டு தான் மேம் சொல்லியிருக்காங்க. நல்லா தான் இருக்க யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு கிளம்பி போகிறத பார்த்தா. பட் ஸ்டில் ஓகே, அவன் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டானா எனக்கும் கொஞ்சம் திருப்தி அடைஞ்சிரும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னோட பர்த்டே விலாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த விலாக்லேயே வந்துட்டு குட்டியாக நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், பர்த்டே கிஃப்ட் ஃப்ரம் பார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், பார்த்தி எனக்கு வந்துட்டு ஒரு விலாகிங் கேமரா கிஃப்ட் பண்ணியிருக்காரு. டிஜேயிலேருந்து ஆஸ்மோ பாக்கெட் 3. ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கிஃப்டெல்லாம் வேணும்னா நான் ஹிண்ட் கொடுத்துட்டே இருப்பேன் என்னென்ன வேணும் அப்படின்ட்டு. பட் இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் இதை நானே என்னோட மணியில் வந்துட்டு வாங்கணும் அப்படின்ட்டு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னன்னா நான் இப்போ வந்துட்டு ஹோம் மேக்கராக தான் இருக்கேன். கொஞ்சம் பிராண்ட் கொலாப்ஸ் எல்லாமே பண்ணுறேன். பட் அதில் வந்துட்டு பெரிய லெவலில் ஏர்ன் பண்ண முடியாது. ஓகே, ஒரு கேமரா வாங்குற அளவுக்கு நம்ம சேனல் வந்துட்டு ஃபஸ்ட்டு மானிட்டைஸ் ஆகணும். நான் கன்சிஸ்டண்ட்டாக விலாக் போட்டு அந்த வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் ரீச் ஆகி அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். பட் இன்னும் கொஞ்சம் அழகாக விலாக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கணும். சரி ஓகே, பார்த்து இப்போ வாங்கி கொடுத்துருங்க அப்படின்ட்டு நானே கேட்டுட்டேன். அவரும் அதுதான் வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தாரு. சரி ஓகே, கேமராவை காமிக்கிட்டுமா? நிறைய பேர் இந்த ஆஸ்மோ கேள்விப்பட்டிருப்பீங்க. பாக்கெட் 3 தான் இப்போது இந்தியாவில் இருக்குது. லாஸ்ட் இயரே லான்ச் பண்ணிட்டாங்க. பாக்கெட் 4 வந்துட்டு மேபி ஃபியூ பிளேசஸில் இருக்கலாம். இல்லைனா வந்துட்டு ஃபாரின்ல தான் வந்துட்டு பாக்கெட் 4 அண்ட் ப்ரோலாம் இருக்குது. ஓகே, எனக்கு வந்துட்டு நான் பண்ணுற ஒர்க்குக்கு பாக்கெட் 3 வந்து மோர் தென் எனஃப். நான் காமிக்கிட்டுமா? ஸோ உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்துட்டு கேமரா. ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்டில் இவ்வளோ பெருசாக தெரியுது. இதை நான் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப குட்டியாக ஹேண்டியாக கூட நான் காமிக்கிறேன். ஆக்சுவலி இதுதான் கேமரா. எவ்வளோ குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேமரா. இப்போ ட்ரெண்டிங்லேயும் இருக்குது. நம்ம ட்ராவல்க்கு எல்லாமே இது ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும்.
மேலே இருக்கிற லென்ஸ் வந்துட்டு ரெடி ஆயிரும். ஸோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு இந்த ஆங்கிள் அடிச்சுக்கலாம். vlog எடுக்கணுன்னா இப்படி பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு இது, vlog எடுக்கணுன்னா இது. ஓகே, ஸோ ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இந்த லென்ஸ் பாருங்களேன், எப்படி மூவ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்துட்டு அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போது இதில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஃப்ரண்ட் கேமரா. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே நான் என்னை பார்த்துக்கலாம், நான் கரெக்டாக கேமராவை பார்த்து பேசுகிறேனா அப்படின்ட்டு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிளாரிட்டி சொல்லவே வேணாம், வேறு லெவல். இப்போ பாருங்களேன், இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோன்னா இது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். லென்ஸ் அதனோட பொசிஷனுக்கு போயிடும். வேறு லெவல். நான் வந்துட்டு கேமராலே இப்போ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு க்ரியேட்டர் காம்போ. கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்துட்டு ஒரு vlog எடுக்கிறதுக்கு என்னென்ன எசென்ஷியல்ஸ். யூஸ்வலாக வந்து கேமரா வாங்கினோன்னா அக்சசரிஸ் தர மாட்டாங்க. இந்த க்ரியேட்டர் காம்போவில் எல்லாமே தந்துடுவாங்க. ஃபஸ்ட் வந்துட்டு இது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் கேஸ். நம்மளோட கேமராவை இதில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், லென்ஸ் எதுவுமே டேமேஜ் ஆகாது. நெக்ஸ்ட்டு ட்ரைபாட் நீங்களே பார்த்துருப்பீங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒன் ஆஃப் த பிடிச்ச விஷயம் வந்துட்டு இந்த மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைக் இருக்கிறதுனால நம்ம டிரான்ஸ்மிட்டர் வந்துட்டு இன்பில்ட்டாக கேமராலே இருக்கும். ஜஸ்ட் இந்த மைக்கை ஆன் பண்ணி இப்படி சைடில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்கன்னா இது ரிமோட் கண்ட்ரோலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2 விஷயம். இது வந்துட்டு மேக்னெட்டு, இது வந்துட்டு வைட் ஆங்கிள் லென்ஸ். ஆக்சுவலாக இது நான் ட்ரை பண்ணேன். இந்த கேமராவே ஓரளவுக்கு நல்லா வைடாக தான் கவர் ஆகுது. ஜஸ்ட் இந்த லென்ஸை வந்து இதுதான் அந்த வைட் ஆங்கிள் லென்ஸ். இதை வந்துட்டு நீங்கள் அந்த கேமராவோட லென்ஸில் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே மேக்னெட் இருக்குது, அட்டாச் ஆகிடும். அது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைடாக கிடைக்குது. ட்ராவல் vlogs இல்லை வெளியில் பப்ளிக் ஸ்பேசஸ்லலாம் வந்துட்டு யூஸ்வலாக நான் இப்போ வெளியில் போகிறேன்னா நான் வந்து ஃபோனு அப்புறம் ட்ரைபாட் இது 2 தான் எடுத்துப்பேன். இது ஹேண்ட்பேக்லலாம் வச்சுக்கிறதுக்கு இதுக்காக நம்ம பெரிய ஹேண்ட்பேக் கேரி பண்ணணும். நெக்ஸ்ட் இதை எடுத்து கனெக்ட் பண்ணி இது வந்துட்டு கொஞ்சம் சிரமம் தான், அதாவது பெரிய லெவல் vlogs எடுக்கிறோன்னா. பட் இந்த டிஜே இருக்கிறதுனால ரொம்ப சிம்பிள். இந்த பவுச் கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட்டு நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக இது ஆக்சுவலி நான் ஓப்பனே பண்ணல. நான் அதுக்காக தான் நாய்ஸ் இருக்கிற ஏரியாவில் நான் ஆல்ரெடி மைக் வாங்கிட்டேன் இல்லையா, ஹோலி லேண்ட் மைக்கு. ஸோ அது யூஸ் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்களா, இது நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக நம்ம வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டென்ட் க்ரியேஷனில் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க, யூ வாண்ட் டு அச்சீவ் சம்திங், நிறையா vlogs எடுக்கணும் இல்லை அந்த மாதிரி அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தாராளமாக இந்த ஓஸ்மோ பாக்கெட் 3ல வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேயா, இது என்னோடய சஜஷன். இது வாங்கி தான் நீங்கள் கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணும் அப்படி நான் சொல்லவே கிடையாது. பட் இது இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ வந்து ரெகுலர் கேமராவில் எடுக்கிறத விட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ யூஸ்வலாக நான் வீடியோ எடுக்கிறேன்னா லைட் சோர்ஸ் ஃபேஸில் இருக்க மாதிரி, சன்லைட் இருக்கிற மாதிரியோ இல்லை அந்த மாதிரி நின்று தான் பேசுவேன். ஓகே, பட் பேக்ரவுண்ட் வந்துட்டு அவ்வளோக்கா நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் சன் இருக்குது, பால்கனியோட லைட் வந்து பிரைட்டாக இருந்தாலும் இந்த கேமரா வந்துட்டு ஃபேஸை கிளியராக காமிக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்மளுக்கு சிரமம் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாகவே இந்த கேமராவை யூஸ் பண்ணி நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ இந்த 2 விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதை வந்துட்டு லைக் இந்த vlog ஒரு ரெகுலர் டே இன் மை லைஃப் ஆஸ் அ ஹோம் மேக்கர் எப்படி போகுது, எப்படி இருக்குது அப்படின்ட்டு தான். நான் இப்போ எங்கே கிளம்பிட்டேன்னா ஆதி ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணிட்டு வரதுக்கு. அவன் வரப்போகிறான்னு சொல்லிட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோ, அதே சமயம் வந்துட்டு ஸ்கூல்லேருந்து வரும்போது ரொம்ப ஸ்டிமுலேட் ஆகி வந்திருப்பான். ஏன்னே தெரியாது. ஐ திங்க் புது என்விரான்மெண்ட், அவனுக்கு பழக கொஞ்சம் டைம் ஆகும், அதனால கொஞ்சம் ஸ்டிமுலேட் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ நான் வீட்டை என்ன பண்ணுவேன்னா ஆஸ் யூஷுவல் லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணி ஒரு லோ ஸ்டிமுலேட்டிங் ஜோனாக, அதாவது ரொம்ப காமிங்காக மாற்றிடுவேன். ஸ்கேட்டரான டாய்ஸ் எல்லாமே ஆல்ரெடி க்ளீன் பண்ணியாச்சு, அவனுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் வந்ததுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கை கால் மூஞ்சிலாம் கழுவி விட்டுட்டு லஞ்ச் கொடுத்துட்டு தூங்க வைக்கணும். ஸோ இதுதான் பிளான். வீடு வந்துட்டு பிரைட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்துட்டு திரும்ப ஆக்டிவ் மோட்க்கு மாறிடுவான். நம்மளுக்கே தெரியும் இல்லையா, குழந்தைங்கள வந்துட்டு தூங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படியே மெதுவாக சாஃப்ட் வாய்ஸில் பேசிக்கிட்டே வரணும். எவ்வளோ பண்ண வேண்டியது இருக்குது தெரியுமா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஆதியோட ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே நான் வந்துட்டு பார்க்கிங் ஸ்பேஸில் ஆதியை பின்னாடி உட்கார வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ 2-3 டேஸாக நான் ஸ்கூலில் போய் பிக் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன்.
அமேசான்ல சேஃப்டி பெல்ட் ஒன்று நான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி குழந்தைங்கள பைக் ஆர் ஸ்கூட்டில நம்ம பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போறோம்னா, ஒரு வெஹிக்கிள் ஹார்னஸ் பெல்ட் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இது எப்படின்னா ஒரு போர்ட்டபிள் சீட் பெல்ட் தான். இத வந்துட்டு நம்ம ஆதியோட பாடியில நம்ம ஸ்ட்ராப்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அதிலிருந்து வர பெல்ட்ட நம்மளோட பாடியில அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ தட் அவங்க வந்துட்டு தூங்குனா கூட கீழ விழமாட்டாங்க. நம்ம பாடியோட அட்டாச் ஆன மாதிரி இருக்கும். ஸ்கூல்லேருந்து ஆதியை கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் வீட்டுக்கு வரதுக்கு. டிராஃபிக் இருந்துச்சுன்னா ஒரு 20, 30 மினிட்ஸ் கூட ஆகும். இன்றைக்கி ரொம்பவே கிராங்கியாக இருந்தான். அவனுக்கு கைகால் மூஞ்சிலாம் கழுவி விட்டுட்டு லஞ்ச் கொடுத்து தூங்க வச்சாச்சு. தூங்கி எந்திரிச்சதுலேருந்தே அப்பா அப்பான்னு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். பார்த்திக்கு கால் பண்ணி வீட்டிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு லேக் இருக்குது. கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக அந்த லேக் போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் டைம் கிடைக்கவே இல்லை. இந்த தடவை என்ன பண்ணிட்டேன்னா, பார்த்தியும் ஆஃபீஸ்லேருந்து அங்கே வர சொல்லிட்டேன். நான் ஆதியை ஆட்டோவில் கூட்டிகிட்டு அங்கே போயாச்சு. ரொம்ப கிராங்கியாக குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி அவுட்டோர் ஸ்பேஸ் கூட்டிகிட்டு வந்துட்டோன்னா நார்மல் ஆயிடுவாங்க. ஆக்சுவல் பிளான் என்னென்னா, லேக் சைட் வாக்கிங் முடிச்சுட்டு பக்கத்தில் வந்துட்டு தலசேரி ரெஸ்டாரண்ட் இருக்குது, கஃபே. அங்கே வந்துட்டு டீ வேறு லெவலில் இருக்கும். அதுதான் பிளானாக இருந்தது. பட் பக்கத்துலேயே ஆனந்த் ஸ்வீட்ஸ் பார்த்தோமா, சரி அங்கே வந்துட்டு சாட் ஐட்டம் ரொம்ப சூப்பராக இருக்கும், சாட் சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்னு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனோம். செம மழை பிடிச்சிருச்சு. ஐ திங்க் டின்னரும் முடிச்சுட்டு தான் போக போகிறோம்னு நினைக்கிறேன். ஆனந்த் ஸ்வீட்ஸில் இந்த ஆம்ராஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மேங்கோ ஜூஸ் தான், கொஞ்சம் நல்லா திக்காக பல்பியாக இருக்கும். பட் என்னென்னா கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆதிக்கு எங்களால் கொடுக்க முடியல. ஸோ அவ்வளோதான். இது ஒரு ரேண்டம் டே இன் மை லைஃப் ஆஸ் அ ஹோம் மேக்கர். எல்லா நாளும் இப்படி வெளியில் போகிற சான்ஸ் கிடைக்காது. ஸோ கிடைச்ச சான்ஸை நான் வந்துட்டு விலாகாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விலாகில் உங்கள் எல்லாத்தையுமே நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை பாய்.